படமா பார்க்கும்போது லோகேஷ் வந்து இந்த படத்துல சில விஷயங்களை தவறா பண்ணியிருக்காரு. தவறுனா உண்மையாவே சில கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டியிருக்கு. லியோல கூட மன்சூர் அலிகான் சொன்னது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபேக் ஃபிளாஷ்பேக் பண்ணிட்டீங்க. ஃபிளாஷ்பேக்கே நீங்க சரியா பண்ணல அப்படின்னு. இதுல ஃபிளாஷ்பேக்கை சூப்பரா பண்ணிட்டாரு. ஆனா என்னன்னா காரணம் என்னன்னு கேட்கும்போது இங்க ஃப்ரண்ட்ல ஒண்ணுமே கிடையாது. இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகுது. ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன் ஒரே சீன்ல 2 பேரும் வெவ்வேறு கேரக்டரா இருக்கு. நம்ம அவங்க கேள்வி கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆமா இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. இதை ஏன் லோகேஷ் யோசிக்கல, ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் இவ்வளவு பேர் பாக்குறாங்க வைக்கிறாங்க. அதை ஏன் மிஸ் பண்ணாருங்கிறது ஒரு பக்கம். ஆனா அதை தாண்டி இன்னொரு பக்கம் வந்து ஒருத்தங்க பண்ண மிஸ்டேக்கை வச்சே ஒருத்தங்களை அடின்னு அடிச்சு இத்தனைக்கும் 2 வருஷமா இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்றாரு. இதே விஷயம் தான் நெல்சனுக்கு பீஸ்ட்ல ஆச்சு. ஆக்சுவலி நெல்சன்ல பீஸ்டுக்கு ஆச்சு. இதே விஷயம் தான் ஷங்கர் அவருக்கும். அவர் படம் அவர் வந்து இப்போ அவரை ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவையிலே இல்லை. இப்போ அடுத்து அவர் ஒரு படம் பண்ணாருன்னா திரும்ப பேக் டு ஃபார்ம், வாவ் சூப்பர் இதுதான் நான் எதிர்பார்த்தேன்னு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் நெல்சன் சார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் அப்போ தான் அடுத்தடுத்த கட்டம் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. ஓகே சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்கும், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் பீஸ்டில். அதுவுமே பெரிய எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆன படம் தான். கேஜிஎஃபோட வருது. ஸோ அதுலேயும் நிறைய இருந்துச்சு போட்டியெல்லாம். நல்ல விஷயங்கள் அந்த படத்துலையும் இருக்கும். சில விஷயங்கள் இல்லைப்பா இது ஒத்து வரலான்னு இருக்கும். பட் அவர் அந்த ஜானரால் அவர் ட்ரை பண்ணார். உடனே கெரியர் முடிஞ்சு அவ்வளோதான். இது